सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 16/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: திருப்தியான ஆத்மாதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தேவதை ஆக முடியும். வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக அனைத்து வரதானங்களை பெற்றுக்கொண்டே தந்தைக்கு சமமாக வரமளிப்பவராக ஆகிவிட்டீர்களா? 1. ஞான ரத்தினங்களின் மகாதானம். 2. பலகீனமான ஆத்மாக்களுக்காக தன்னுடைய சுத்த எண்ணம் மற்றும் நல்ல பாவனை மூலமாக சர்வசக்திவானிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சக்திகளின் வரமளிப்பது. ஞான செல்வத்தை தானம் செய்வதினால் ஆத்மா சுயமும் ஞானஸ்வரூபம் ஆகிவிடுகிறது. ஆனால் பலகீனமான ஆத்மாக்களாக யார் இருக்கிறார்கள்? அவர்கள் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது, ஞானஸ்வரூப ஆத்மாவாக ஆக முடியாது, தன்னுடைய முயற்சி மூலமாக உயர்ந்த பிராப்தியை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி அன்பு, சகயோகம், நெருக்கம் பாவனையில் இருக்கக்கூடிய வரமளிக்கும் ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக வரதானத்தின் ரூபத்தில் ஏதாவது விசேஷ சக்தியை பிராப்தி செய்து மிக குறைந்த பிராப்தியிலும் தன்னை பாக்கியசாலியாக அனுபவம் செய்வார்கள். அவர்களை தான் பிரஜை பதவியை அடையும் ஆத்மாக்கள் என்று கூறுவோம். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நேரடியாக யோகா மூலமாகவோ அல்லது தன்னுடைய அனைத்து தாரணைகள் மூலமாகவோ பாப்தாதா மூலம் அனைத்து சக்திகளை பிராப்தி செய்ய முடிவதில்லை. ஆனால் பிராப்தி செய்திருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக ஆத்மாக்களின் சகயோகத்தினால் ஏதாவது வரதானத்தை பிராப்தி செய்து விடுகிறது. சக்திகளை விசேஷமாக வரமளிப்பவரே என்று கூறி அழைக்கிறார்கள். அப்படி இப்பொழுது கடைசி நேரத்தில் மகாதானியை விட அதிகமாக வரமளிக்கும் வள்ளல் ரூபத்தில் சேவை இருக்கும். தன்னுடைய கடைசி நிலை சக்திசாலியாக இருக்கும் காரணத்தினால், சம்பன்னமாக இருக்கும் காரணத்தினால் அந்த மாதிரி பிரஜை ஆத்மாக்கள் குறைந்த நேரத்தில் குறைந்த பிராப்தியிலும் மிகவும் குஷியடைந்து விடுவார்கள். தன்னுடைய திருப்தியான நிலை இருக்கும் காரணத்தினால் அந்த ஆத்மாக்களும் விரைவில் திருப்தியாகி விடுவார்கள். மேலும் குஷியடைந்து அடிக்கடி மகான் ஆத்மாக்களை மகிமை பாடுவார்கள். அதிசயம்தான் என்ற இந்த ஓசைதான் நாலாபுறங்களிலிருந்து அநேக ஆத்மாக்களின் வாயிலிருந்து வெளியாகும். தந்தைக்கு நன்றி மற்றும் பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு நன்றி. இதுவே பாடல் ரூபத்தில் நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். பிராப்தியின் ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் உள்ளபூர்வமாக மகிமையின் மலர்களை மழையாய் பொழிவார்கள். இப்பொழுது அந்த மாதிரி வரம் அளிப்பவராக ஆவதற்காக விசேஷமாக ஒரு விஷயத்தின் கவனம் வைக்க வேண்டும். எப்பொழுதும் தன்மேல் மற்றும் மற்றவர்கள் மேலும் திருப்தியாக இருக்க வேண்டும். திருப்தியான ஆத்மாதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக ஆக முடியும் மற்றும் அஷ்ட தேவதையாகவும் ஆக முடியும். அனைத்தையும் விட மிகப்பெரிய குணம் என்று கூறினாலும் அல்லது தானம் என்று கூறினாலும் அல்லது விசேஷம் என்று கூறினாலும் அல்லது உயர்ந்தது என்று கூறினாலும் சரி, அது திருப்தி மட்டும்தான். திருப்தியான ஆத்மாதான் பிரபுவிற்கு பிரியமானவராகவும் மக்களுக்கு பிரியமானவராகவும் மற்றும் தனக்கே பிரியமானவராகவும் இருப்பார். இந்த 3 விஷயங்கள் மூலம் திருப்தியான ஆத்மாவை பகுத்தறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி திருப்தியான ஆத்மாதான் வரமளிக்கும் வள்ளல் ரூபத்தில் பிரசித்தி ஆவார்கள். எனவே நான் எவ்வளவு திருப்தியான ஆத்மாவிலிருந்து வரமளிக்கும் ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன் என்று தன்னை சோதனை செய்யுங்கள். புரிந்ததா?
நல்லது. அந்த மாதிரி விஸ்வ கல்யாண்காரி, உலகிற்கு நன்மை செய்பவர், மகாதானி, ஒரு நொடியில் எண்ணம் மூலமாக அனுபவம் செய்விக்கக்கூடிய அனைத்து சக்திகளின் பிரசாதத்தை துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு கொடுத்து பிரசன்னமாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட சாட்சாத்காரம் செய்விக்கும் தரிசனத்திற்குரிய சம்பன்னம் மற்றும் சமமான மூர்த்திக்கு அனைவரின் உயர்ந்த பாவனை, உயர்ந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।